96 புகழ் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த்சாமி கூட்டணியில் உருவாகியிருக்கும் மெய்யழகன் நாளை திரைக்கு வர இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே பத்திரிகையாளர்களுக்கு படம் திரையிடப்பட்டுள்ளது. படத்தை பார்த்த விமர்சகர்களும் தற்போது தங்களுடைய விமர்சனத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகின்றனர். யாரென்று தெரியாதவரிடமிருந்து கிடைக்கும் அன்புதான் படத்தின் ஆன்லைன். இதன் விரிவான விமர்சனத்தை காண்போம். அதாவது 20 வருடங்களுக்கு முன்பு சொந்த பிரச்சனையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வருகிறார் அரவிந்த்சாமி. அதன் பிறகு தங்கையின் திருமணத்திற்காக மீண்டும் ஊருக்கு வருகிறார். அங்கு அத்தான் என பாசத்தோடு அழைத்து அறிமுகமாகிறார் கார்த்தி. ஆனால் அரவிந்த்சாமிக்கு கார்த்தி யார் என்றே தெரியவில்லை. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கார்த்தியை காயப்படுத்த விரும்பாமல் தெரிந்தவர் போல் பேசி பழகுகிறார். அந்த அன்பால் அவர் சென்னைக்கு போகும் பஸ்ஸை தவறவிடுகிறார். அதன் பிறகு இரவு முழுவதும் அவர் கார்த்தியின் பெயர் கூட தெரியாமல் அரட்டை, பாட்டு, டான்ஸ் என கழிக்கிறார். இறுதியில் கார்த்திக்கும் அவருக்கும் என்ன உறவு, கார்த்தியின் பெயர் தெரிந்ததா போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது மெய்யழகன். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கிடைப்பது மிக பெரும் வரம். சுயநலம் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கலப்படமில்லாத அன்பை ஒருவர் கொடுப்பதே ஆச்சரியம்தான். அதைத்தான் இயக்குனர் 3 மணி நேர படமாக கொடுத்திருக்கிறார். அதற்கு கார்த்தியின் நடிப்பு கூடுதல் பலமாக உள்ளது. சிரித்த முகத்துடன் அத்தான் அத்தான் என சுற்றி வரும் அவர் தன் துரு நடிப்பால் கவர்கிறார். அதேபோல் அக்மா கிராமத்து இளைஞராக இந்த படத்திலும் தன்னை நிரூபித்துள்ளார். அடுத்ததாக அரவிந்த்சாமி மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ், கார்த்தியை யார் என்று தெரியாமல் கலங்குவது என ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். இந்த 2 கேரக்டர்கள் தான் படம் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது. இதுவே பலமாகவும் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. ராஜ்கிரண், இளவரசு, ஸ்ரீதிவ்யா ஆகியோர் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருந்தாலும் காட்சிகள் என்னமோ குறைவுதான். அதேபோல் படத்தின் நீளமும் அன்பு மட்டுமே முக்கியம் என வரும் வசனங்களும் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறது. இதுதான் கதைக்கரு என படம் ஆரம்பிக்கும் போதே தெரிந்து விடுகிறது. ஆனால் அந்த அன்பை இவ்வளவு நீளமாக சொல்லியிருக்க வேண்டாம் என தோன்றுகிறது. மேலும் தூத்துக்குடி சம்பவம், ஜல்லிக்கட்டு என கார்த்தி திடீரென பேசும் வசனங்களும் சோதிக்கிறது. இருந்தாலும் கள்ளம் கபடமில்லாத அன்பிற்காக இந்த மெய்யழகனை தாராளமாக பார்க்கலாம். கார்த்தியின் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த ஜப்பான் எதிர்பார்த்த அளவு போகவில்லை. அடுத்து சிறு இடைவெளிக்கு பிறகு தற்போது மெய்யழகன் உருவாகியிருக்கிறது. 96 பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் அரவிந்த்சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா மற்றும் பலர் இப்படத்தில் இருக்கின்றனர். ப்ரமோஷன் கடந்த சில நாட்களாகவே அசுர வேகத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது இதன் பிரிவியூ ஷோவை பார்த்த சினிமா விமர்சகர்கள் தங்களுடைய விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர். அதில் படம் ஃபீல் குட் கதை அம்சத்துடன் ரசிகர்களை கவரும் விதத்தில் இருப்பதாக அனைவரும் தெரிவித்துள்ளனர். அதிலும் கார்த்தி, அரவிந்த்சாமி இருவரின் காம்போ வேற லெவலில் உள்ளது. இயக்குனர் திரைக்கதையை சென்ற விதமும் இசையும் இடைவேளை காட்சியும் படத்திற்கு கூடுதல் பலம். கார்த்தியின் துரு நடிப்புடன் சேர்த்து காமெடி சென்டிமெண்ட் காட்சிகள் அனைத்தும் கைத்தட்டலை பெறும்.